ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன கைஸ், ஆதி என்னை கண்ணை முழிச்சிட்டாரா? கண்ணை முழித்த உடனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி காமிக்க வேண்டியது. அப்புறம் இந்த தடவையாவது கொஞ்சம் உண்மையாக காமிச்சாங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபைலில் வந்து வாசுவோட இதயம் தான் நம்ம உடம்புக்குள்ளே துடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஆனால் இந்த மேட்ரு யாருக்கு தெரியாது தெரியுமா? நம்ம பூமுட்டைக்கு தெரியாது, சரிங்களா? அந்த பூமுட்டைக்கு தெரியாது. அதுவும் மெத்தையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குது, என்னடா இது, ஆதி ஃபைலை பார்த்துருப்பானா பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே ஒரு 1008 கேள்வி அவளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பூமுட்டைக்கிட்ட மித்ரா அடி வாங்குறாப்புல, பலார்னு ஒரு அறை. அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டி மறுபடியும் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் நம்ம பாரதி வந்து, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, என்னால் வாயெல்லாம் திறக்க முடியாது, மித்ரா வந்து கெட்டவ, ஒருவேளை மித்ரா நல்லவளாக இருந்தால் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நானும் என் பிள்ளைகளும் எங்கேயே கிளம்பி போயிருப்போம். ஆனால் மித்ரா கெட்டவளாச்சே. அப்போ ஆதிக்கு எப்படி நான் இது பண்ண முடியும்? அதனால் நான் அதெல்லாம் செய்ய முடியாது. மித்ரா பற்றி நான் கண்டிப்பாக இது. ஆமாம் தாயே, அதையா நீ செய்யும் தான் நாங்கள் சொல்கிறோம். எதையுமே நீ செய்ய மாட்டேங்கிற, வாயை திறந்து உண்மையும் சொல்ல மாட்டேங்கிற, மித்ரா பற்றி ஆதிக்கு தெரியப்படுத்தவும் மாட்டேங்கிற. என்ன தான் உன் கான்செப்ட்டு? எப்போ பார்த்தாலும் தலையை சீவிக்கிட்டு இவ்வளோ பெரிய நகத்தை வச்சுக்கிட்டு புடவை வந்து நீட்டாக கட்டிக்கிட்டு இதுதான் உங்களோட வேலையா? அந்த குழந்தைங்களோட கூட இவ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. இப்போல்லாம் கூட இதுக்கு முந்தத்த தடவையாவது குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தர்றது, படிக்க சொல்லித்தர்றது, சாப்பாடு ஊட்டுறது, எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க மேடம். இப்போ ஆதி கூடயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க மேடம், சரியா? அப்புறம் நம்ம மித்ரா வந்து மித்ரா கிட்ட வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாப்புல, சரியா? சரி தப்பாக சொல்லிட்டேன். பாரதி கிட்ட மித்ரா நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான், சரியா? உடனே நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அடியாட்களை விட்டுட்டு அடியாட்களை வச்சு எங்களை அடிக்க வச்சுருப்பேன். ஆதியை நீ லவ் பண்ணுறேங்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற, அப்புறம் நீ ஆதியை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லி கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை. உங்கள் வீட்டார எங்கள் வீட்டார இல்லை, அத்தைச்சி வீட்டார அரைஞ்ச உடனே நான் அந்த மாதிரிலாம் செய்யலை, நான் ஆதி எவ்வளோ விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? நான் அந்த மாதிரிலாம் ஆளை வச்சுலாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன், உன்னைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவ தான் அப்படின்னு சொல்லி நம்ம பூமுட்டை சொல்ல. ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரே வாக்குவாதம். ஸோ இனிமேல் இது மாதிரி ஏதாவது பண்ண அப்படின்னா என்னோடய 1 நிமிஷம் வேலை தான், நான் தான் ஆதியோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? நான் கொஞ்சம் அந்த உண்மையை சொன்னால் அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அந்த ஒரு இதில் தான் நான் ஒதுங்கி போயிட்டுருக்கிறேன். நீ அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்து நீ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிற மித்ரா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கூமுட்டை அவளை மிரட்டிட்டு போகுது. உடனே நம்ம மித்ராவும், பாரதி இனிமே அடிச்சிட்டியோ, நீ நான் விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு ரிவெஞ்ச் எடுக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த மாதிரி தவளைக்கிட்ட வந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்கப்பா, சாப்பாடெலாம் கரெக்டாக கொடுத்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க, எப்படியும் அந்த வேலையை நீ தான் செய்ய போகிற, அது எதுக்கு தவளைக்கிட்ட சொல்லாட்டி? உடனே வந்துட்டு தவளைக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ ஒன்று தவளை இருந்துட்டு ஷாக் ஆகுறாராமா. என்னது, கிணறு வெட்ட போக பூதம் கிளம்புன கதையாவில் இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்போ தமிழோட அப்பாவோட ஹார்ட்டு தான் உங்கள் இதயத்தில் துடிச்சிட்டு இருக்குதா அவங்க உடம்புக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்ட உடனே, ஆமாம் தவக்கலை, இன்னும் நிறைய விஷயங்கள் இது என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது, அப்படி இதெல்லாம் நான் கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னோடனே மண்டையில் அடிபட்டுருக்குமா. உடனே அங்கே ஒரு ரியாக்ஷன்னே தவளை பயந்துட்டு, இருங்கண்ணே சாப்பாடு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லி போய் கிச்சனில் உருட்ட, அந்த சவுண்டு கேட்டு நம்ம பாரதி கிச்சனுக்குள்ளே வர, உடனே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இந்த மாதிரி அண்ணனுக்கு டீ போட்டுக்கிட்டு, சாப்பாடு தானே கொடுக்க சொன்னோம், அடிபட்டு வந்திருக்காரு, அதுவும் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்குது, நீங்கள் என்னடானா டீ காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, டிஃபன் செஞ்சில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாப்புல. உடனே அதான் நான் சொல்லலையா, அது எதுக்கு நீ தவளைக்கிட்ட சொல்லாட்டி? எல்லாத்தையும் நீ தான் செய்ய போகிற, மாத்திரை கொடுக்கறதுலேருந்து சோறு ஊட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் நீ தான் அவனுக்கு செய்ய போகிற, இது எதுக்கு நீ தவளைக்கிட்ட சொல்கிறது? உடனே வந்துட்டு இட்லியை ஊட்டி கொண்டு போய் கொடுக்குறாப்புல. அங்கே ஒரு குட்டி கலாட்டா பண்ணுறாப்புல, யார்? நம்ம தவளை. சரி எப்படியாவது ஆதி அண்ணனுக்கு வந்து இவங்க ஊட்ட வைக்கணும், நொன்னியை வந்து
அண்ணியை வந்து ஊட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஐடியா பண்ணுறாப்புல. உடனே அண்ணனுக்கு அடிபட்டிருக்குல, நீங்களே ஊட்டி விட்ருங்க அப்படிங்கிறாப்புல. உடனே ஷாக் ஆகுறாங்களாம்மா பாரதி மேடம். என்னது, நான் ஊட்டி விடணுமோ? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் வேணால் ஊட்டி விடுங்க தவளை. அது அது பாருங்களேன் கைஸ், அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்கு கோவம் வந்துச்சா வரலையா அவன் நடிப்பை பார்த்தா? என்ன ஒரு ஆக்டிங்கு! ஐயோ சாமியே, முடியல என்னால். அப்போ ஆதிக்கு ஊட்டி விட சொல்லிட்டார், மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக வந்து வெறுப்பை காமிக்கிறாங்களாமா. அப்படி இது நான் ஊட்டி விடவா? நீங்கள் வேணால் ஊட்டி விடுங்க தவளை, நம்ம கேட்டுருவோம் இல்லையா, அதனால் நீங்கள் வேணால் ஊட்டி விடுங்க தவளை அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே தவளை அங்கே ஒரு பிட்டை போட்டான் பாருங்கள் கேஸ். எங்கே எப்படி எந்த பாட்டி கேஸு ஆம்பளை ஊட்டி விடக்கூடாதுன்னு எந்த பாட்டி சொல்லியிருக்கு? இல்லை எனக்கு தெரியலைங்க. உண்மையிலே தவளையோட பாட்டியை நான் பார்த்தே ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்பா அந்த பாட்டியை கூப்பிட்டு கேட்கணும், ஏன் பாட்டி ஆம்பளை ஊட்டி விட்டால் கல்யாணம் ஆகாத பாட்டின்னு கேட்கணும். இப்படிலாம் கான்செப்ட் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. பூமூட்டைத்தனமாக இருக்குது. உடனே ஒரு வழியை செஞ்சு ஊட்டி விட்றதும் பண்ணிட்டாப்புல. ஊட்டி விட்டுட்டுருக்கிற நந்தினியும் பார்த்துட்றாப்புல. நந்தினி பார்த்துட்டு அவள் மித்ராவை போய் எழுப்புனா, மித்ரா கிட்ட சொல்கிறா, நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு அவள் அங்கே நல்லா ஆதியை நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு நல்லா சீன் போட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறா, நீங்கள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுரு அப்படின்னு சொல்லி மித்ராவை திட்டி கூட்டிகிட்டு போகிறா. உடனே பார்த்தோன்னே இந்த பாரதிக்கு எவ்வளோ திமிரு, நான் கொஞ்சம் தான் நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவழையும் தரத்தானே இழுத்துட்டு போயிடுறா வெளியில் நந்தினி. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பிளான் போடுறாங்க. நீ என்ன செஞ்சாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் அமையும். நீ இப்போ போய் நீ அங்கே பாரதியை நீ திட்டினேனா கண்டிப்பாக ஆதி ஓம் மேலே தான் கோவப்படுவாப்புல, பாரதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாப்புல. அதனால் நான் ஒரு பிளானை போடுறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு பூமுட்டை பிளான் போடுச்சு. என்ன பிளான் தெரியுமா? நான் கரண்ட்டை ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணோன்னே பாரதி வெளியே வருவா, நீ பாரதி கணக்கில் பலார்னு ஒரு அறை விடு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு பிளானை போட, சரியா இந்த பிளானு இந்த இதெல்லாம் யார் பார்த்துட்ருக்காங்கன்னா நம்ம தவளைன்னா பார்த்துட்ருக்காரு. சரியா, ஓ நீங்கள் இப்படிலாம் பிளான் போடுறீங்களா, உங்களுக்கு மூளை இவ்வளோ தானே வேலை செய்யும், உங்கள் பிளானை நான் எப்படி கெடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கரண்ட் ஆஃப் பண்ண, இதான் ஜாக்குன்னு அந்த அம்மா வந்து யார் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற தட்டை எடுத்து கிச்சனுக்கு கொண்டு போய் வைப்பாங்களா, டேபிளில் கொண்டு போய் வைக்கிறா கைஸ். ஏன் கைஸ், கரண்ட்டு போன உடனே கிச்சனுக்கு தானே போவாங்க, டேபிளில் கொண்டு போய் வச்சு இந்த அம்மா அங்கே என்ன செய்ய போகுது? உடனே டேபிளில் வச்ச போன இடத்துல வந்து காலில் ஏதோ ஒன்று பட்ட மாதிரி இருந்தாமா, உடனே உளுந்துருச்சாமா. உளுந்தோடனே கீழே உழுக வேண்டியதானே, அது எதுக்கு ஆதி மேலே போய் உழுகுற? உடனே அங்கே ஒரு ரொமான்ஸ். நாங்கள் இதெல்லாம் கேட்கலடா, இதுக்கு ரெண்டும் பண்ணுற ரொமான்ஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சரியா, எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து சடிஞ்சு போச்சு. அதனால் தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எடுங்க. எப்போ பார்த்தாலும் இவளையே போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சீனை எடுக்காதீங்க, சரியா, பார்க்க சகிக்கலை. சில பேர்த்துக்கு வேணால் அந்த ரொமான்ஸ் இதெல்லாம் பிடிக்கும், நம்மளுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குவா. உடனே கீழே விழுந்த உடனே கரண்ட்டு வேறு போயிடுச்சா. இந்த தூள் படத்தில் அப்படித்தான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன்னு கரண்ட்டு போன உடனே இதான் நல்ல சான்ஸு, நம்ம இப்போ தான் நல்ல பாடங்க படிக்கலை அப்படின்னு சொல்லி விவேக்கும் ஜோதிகாவும் ஜன்னல் வழியாக நின்று பார்ப்பாங்க பாரு, அந்த மாதிரி இருக்குது இந்த சீனு. இதான் நல்லா ஜாக்கிர மடியில் படுத்துக்கிட்டு ஆதி ஒன்று லுக்கு விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே என்ன நடந்தது தெரியுமா? நம்ம தவளை வந்து பள்ளி, அதாவது இந்த ரப்பர் பள்ளி இருக்கும் பாருங்கள், அதை கொண்டு போய் பிடிச்சி நந்தினி மேலே போட்ட உடனே நந்தினி அப்போ கூட கத்தி சத்தம் போட்டுறக்கூடாதாம்மா, உடனே சத்தம் போடாமல் ஓடி வருவா. அவள் தான் பாரதின்னு நினச்சி மித்ரா போய் சப்புன்னு வராற. அங்கே ஒரு காமெடி, சரியா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? உடனே கட்டெல்லாம் அவுத்துட்டு வர்றாங்க. கட்டெல்லாம் அவுத்து இந்த சீனை மறந்துட்டேன் பாருங்கள். டிப்பனுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கிறா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு, சரியா. உடனே பாட்டி வந்து என்ன சொல்லுது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். நேற்று நான் குழந்தைங்கள கூப்பிட போகும்போது டீச்சர் கூப்பிட்டு சொன்னாங்க, தமிழுக்கு 1,00,000 ரூபாயோ ஆதிக்கு 60,000 கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே பாரதிக்கு ஆவப்படுத்துகிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கேஸ். ஒரு குழந்தைங்க, அது பெத்த பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதுகளுக்கு ஃபீஸ் கட்டணுன்ற கூட இந்த அம்மனிக்கு ஞாபகம் வராதா? அப்படி என்னம்மா நீ ஆதி மதப்பிலையே இருக்கிற? ஐயோ அப்பா சாமி, ஆதிக்கு சோறு ஊட்டுறது என்ன? இப்போ அடுத்த சீனுக்கு வர்றேன் இருங்க. அப்படி என்ன உனக்கு ஞாபகம் வருது? நீ தான் ஆதியோட மயக்கத்திலே இருக்கிறிய ராசாத்தி, அப்புறம் எப்படி உனக்கு குழந்தைங்க ஞாபகம் வரப்போகுது? அதான உண்மை.
பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற இதை கூட மறந்துட்டு நீ சுற்றுற அப்படின்னா நீ எந்த லட்சணத்தில் இருப்ப நீ? உடனே வந்துட்டு அங்கே வந்து நம்ம கேட்டுருவோம்ல கேள்வி, உடனே மனோவுக்கு கொடுத்துட்டாலாமா. நீ யாருக்கு வேணால் குடு ராசாத்தி. ஏங்க நீங்கள் நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மனோ இந்த சீரியலை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு 1 மாதமாக அவன் இந்த சீரியல் பக்கமே வரல மனோ. சரியா? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 எபிசோடு வரைக்கும் அவனை நான் பார்க்கவே இல்லை. எந்த எபிசோடில் வந்தான்? அந்த மித்ராவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போனதோடு சரி. அதுக்கப்புறம் எந்த சீனுக்கு வந்தான்? ஒரு சீனுக்குமே வரலையே. ஒரு 10-15 எபிசோடு கிட்ட அவனை நீங்கள் பார்த்தீங்களா மனோவை? அப்புறம் எப்படி இவன் மனோவுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறா? என்ன ஒரு இது பாருங்களேன். மனோவுக்கு கொடுத்தாலாமா? ஏன்னா நம்ம கேள்வி கேட்டுருவோம் இல்லையா? அதனால் அந்த இடத்துல மனோவை உள்ளே இழுக்கிறாங்களாமா மேடம். சொன்னேன் மனோவை கொடுத்தோடனே நான் எப்படியாவது ஃபீஸை கட்டிடுறேன் பாட்டி, இவ்வளோ பணம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பணம். அப்போ கூட பாருங்கள் சாப்பாடை கட்டிக்கிட்டே தவளை வர்றாப்புல ஆதிக்கு மாத்திரையெல்லாம் கட்ட அதை கேட்குறா. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உனக்கு ஞாபகம் வரல, ஆதிக்கு மாத்திரை கொடுக்கறது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா? ராசாத்தி கூமுட்டை. உன் புருஷனை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. உன் பிள்ளைகளை கொண்டு போய் யாவமதியில், உன் புருஷன் எப்படி யாவமதியில் கேஸில் இருக்கிறான் அதே மாதிரி நீயும் யாவமதி கேஸுக்கு போ. சரியா? வெங்காயம் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த மாதிரி நம்ம ஆதிக்கு வந்து பெரிய டவுட் ஆகி போச்சு கைஸ். யாரை நம்மளை அடித்தது, யார் நம்ம மேலே காரை விட்டு அடித்தது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவன் டவுட் வருது. உடனே உட்காந்து யோசித்த உடனே யார் நம்மளை இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னே துறை மேலே டவுட் வருது. ஏற்கனவே ஒரு தடவை கத்தியில் குத்த வந்திருப்பான் இல்லையா அது, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வச்சு ஆதி அடிச்சிருப்பான் இல்லையா அது. ஸோ எல்லாத்தையும் நினச்சி பார்க்கல ஒருவேளை துறை தான் இதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஆதி ஃபீல் பண்ணிவிட்டு வேகமாக ஆஃபீஸ் கிளம்புறாப்புல. தவளை தடுக்கிறாப்புல. இதெல்லாம் முடியாது, எனக்கு என்னமோ இதெல்லாம் துறை தான் பண்ணியிருப்பானோ டவுட்டாக இருக்குது தவளை, போய் ஆஃபீஸில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆஃபீஸ் கிளம்புறா. உடனே மித்ராவும் சுதாகரும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு. எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும் மித்ரா கார் ரைடு அப்படிங்கிறாப்புல. உடனே அப்போ தான் ஆஃபீஸுக்கு கிளம்புனா அப்போ தான் பாரதி மேடம் பின்னாடியே வருது. உடனே மித்ரா சொன்னது கரெக்ட் தான், அட்டைப்பூச்சியாட்ட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கிறா எப்போ பார்த்தாலும். சரியா? உடனே வந்துட்டு காரில் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பாரதியை ஏதாவது செய்யணுமே, எப்படி இவளை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வெறுப்பேற்றுறதுக்காக அங்கே ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் தெரியுமா? ஒரு பூக்காராக்கிட்ட ஆதி எனக்கு பூ வாங்கி கொடு, நான் தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்யும் தெரியுமா? கைஸ், பூ யார் கேட்டா? மித்ரா கேட்டா. வாங்கி கொடுக்குறது யார்? ஆதி. இவ எதுக்கு கைஸ் கண்ணாடியை கீழே இறக்கணும்? அவள் பின்ன பாரதி எதுக்கு கண்ணாடி கீழே இறக்கணும்? அவள் கண்ணாடி மேலே ஏற்றியே உட்காந்துருக்க வேண்டியதானே? அந்த அம்மா பாட்டுக்கு பூவை கொண்டு வந்து ஆதிக்கிட்ட கொடுத்தா ஆதி மித்ரா கையில் கொடுத்துருப்பான்ல. அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாருங்கள். இவ கீழே கண்ணாடி இறக்கணுன்னே அந்த அம்மா பூவை கொண்டு வந்து பாரதிக்கிட்ட கொடுத்துருது. உடனே மித்ரா அதை பார்த்துட்டு யார் பூ கேட்டால் நீ யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறீங்க? இல்லைம்மா, ஐயாவோட சம்சாரம் இவங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே பாரதிக்கு அப்படியே புன்முறுவல் தாங்க முடியல. அப்படியே கண்ணிலேயே நோட்டை விட்டுக்கிறாங்க புருஷன் முன்னாடி 2 பேரும். இவன் இங்கேருந்து கண்ணிலேயே அப்படியே லுக்கு விடுறது, அந்த அம்மா பின்னாடி சீட்லேருந்து இப்படியே கண்ணில் லுக்கு விடுறது. இந்த மித்ரா மேடம் இங்கேருந்து பார்த்துட்டு 2 பேரும் லுக்காடாக விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க லுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் காண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் பக்கத்தில் கோயில் இருக்குதாம்மா, அதனால் கோயிலுக்கு நான் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாப்புல. அதோடு முடிச்சிருக்காங்க. பூவை திருப்பி இந்த சீனை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. பூவை திருப்பி கொடுக்க போகல உடனே ஆதி இருந்துட்டு பரவாயில்ல பாரதி, பூவெல்லாம் திருப்ப கொடுக்காதீங்க சரியா, நீங்களே தலையில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியா கைஸ். இவ என்ன பிளான் போட்டாலும், யார் மித்ரா என்ன பிளான் போட்டாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, இவ என்ன பிளான் போட்டாலும் அது பாரதிக்கு தான் நன்மையிலேயே முடியுது. சரியா? இதையும் பாருங்கள், இனி கல்யாணத்துலேயும் இவ ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறா, அதுவும் பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகுது. இவளுக்கு நாமம் போட்டு போக வேண்டியதான். சரியா? ஸோ 2 நாள் நான் நேற்றும் பார்க்காததுனால இன்றைக்கும் பார்க்காததுனால 2ஐயும் சேர்த்தே நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ மற்ற சீரியல் ஏற்கனவே டைம் ரொம்ப ஆகிப்போச்சு. சரி, மற்ற சீரியல் வேணால் சீக்கிரமாக சொல்லிடலாம். ஸோ கார்த்திகை தீபம் சூப்பர், வெரி குட். மாமியாரை காப்பாற்றிட்டாப்புல மாப்பிள்ளை, வெரி குட் வெரி குட். ஆனால் அங்கேயும் வந்து சாம்பிராணி போட்டுட்ருக்கு யார்? நம்ம
தங்கச்சி யார் சாமுண்டீஸ்வரிக்கு. சரியா? இது எல்லாமே பண்ணது அந்த டிரைவர் தான்க்கா. அவன் தான் ஆளுகளை செட் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மண்டையை போட்டு கழுவிட்டு இருக்கு இந்த கூமுட்டை. அதையும் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது அந்த கூமுட்டை. அப்புறம் வாரிசு சீரியல் எப்படி ஜனாமா சூப்பர் ஆக்டிங்கில் வேறு லெவலு வேறு லெவலு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜனாமா வந்து இங்கே ஒரு ஆக்டிங் போட்டு ஏமாத்திருச்சு. ஆனால் சிபி அங்கே ஒரு ஆக்டிங் போட்டு அவன் ஏமாற்றிட்டு இருக்கிறான். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அவ்வளோதான். ஜனாமா உடம்பு சரியில்லாமல் ஏமாத்துச்சு. அவன் என்ன செய்கிறான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஜனாமாவை ஏமாற்றுவோம், வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸ்லாம் நிறையா வருது. ஏற்காடு போகிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் ஏற்காடு போகிற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வருதுங்களா யூடியூப்பில். அப்போ பார்க்கும்போது அப்போ என்னடா இவங்க எல்லாம் ஏற்காடு போகிறாங்க, அப்போ இதை சம்மந்தப்பட்டது ஏதாவது வருமோ அப்படின்னு நான் இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ எல்லாருமே வந்து சிபியையும் தமிழையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ஏற்காடு பிளான் போடுறாங்களாட்டிருக்குது. ஃபேமிலியாக எல்லாம் போகிறாங்க. சரியா? ஓகே. வாரிசு சீரியல் சூப்பர். அப்புறம் வீரா சீரியலில் என்ன பாண்டியனுக்கு லவ்வரா? ஐயா அப்பா சாமி, என்ன புது கதையாக இருக்குது. அந்த லவ்வர் யாருன்னு பார்த்தீங்களா கைஸ்? நம்ம மௌனம் பேசியதே மத்தியான சீரியலில் வரும்ல அந்த பொண்ணு காவேரி. அந்த காவேரி அம்மா தான் பாண்டியனோட லவ்வராமா. உடனே இந்த வீராக்கா இப்போ தான் அந்த எவிடன்ஸை தூக்கி கோர்ட்லேயே கொடுக்குது. இனி எப்போ தான் இதை விஜயின்னு கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். வீரா சீரியல் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அப்புறம் அவ்வளோதான். மற்ற சீரியல்லாம் நான் பார்க்கல. ப்ரோமோ வச்சு போகிறத வச்சு தான் நான் சொன்னேன். உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நான் லைவ் வந்து இனி போகிறதா இல்லை கைஸ். சரிங்களா? நம்ம வீடியோவாகவே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? எனக்கு 50 பேர் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே. கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் தயவு செஞ்சு டைரக்டர் சார் இனிமேலாவது இவங்க 2 பேரும் இது பண்ணுற மாதிரி எடுக்காமல் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எடுத்திங்கன்னா எங்களுக்கும் பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இவ காரை ஓட்டிகிட்டு போவா மித்ரா. போகும்போது கூட ஒரு பைக்காரை வந்த உடனே சடன் பிரேக் போட்ட உடனே இவன் வந்து இந்த அடிபட்டுருக்கு இல்லையா, உள்ளே முன்னாடி போய் இடிச்சிருவானாட்டிருக்குது. இடித்த உடனே ஒரு மாதிரி தலை சுத்தலாட்ட வந்த உடனே நான் பின்னாடியே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பின்னாடியே போய் உட்காந்துட்டான். புரியுதுங்களா? அதுதான் இவ சின்ன விஷயம் செஞ்சால் கூட அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. உடனே ஆதி வந்து பின்னாடி உட்காந்த உடனே அந்த மவராசி அந்த கூமுட்டைக்கு என்ன ஒரு சந்தோஷம், அப்படியே புன்முறுவல் பூக்குது. இப்படியாமா இப்படி அப்படியே சிரிச்சுக்கிறாங்க மேடம். நல்லா சிரி ஆத்தா சிரி. அவங்க அம்மா செத்ததுக்கு காரணம் வரும்போது தான் உன்னோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே கேஸ், பாய். வீடியோ இன்றைக்கி ரொம்ப லென்த்தாகவே போயிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. மண்டே பார்க்கலாமா? ஓகே.